என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உனக்கு இதுவரை நடக்காத ஒரு ஆபத்து ஒன்று உன்னை நெருங்கி வரப்போகின்றது. என் அன்பு பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். கவனமாக கேட்டுக்கொள். உன் இல்லத்திற்குள் தேவையில்லாத செய்வினைகளை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் அதற்கு காரணம் யார் என்பதனையும் என் பிள்ளைக்கு தெளிவாக சொல்லிவிடுவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இதனை நீ கவனமாக கேட்டு உன் அம்மா சொல்ல வருவது என்னவென்றை நீ தெரிந்து கொள். என் தங்க குழந்தையே, நான் எப்பொழுதும் உனக்கான நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பதற்காக உன்னை தேடி வருவேன் என்பதனையும் நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது என் தங்க குழந்தையே. அதனால் இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை கேட்டு நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்தில் என்ன நடக்கின்றது என்று பார்ப்பதற்கு கூட உனக்கு நேரமில்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? எதையாவது புதிதாக செய்கின்றாயா அல்லது எங்காவது புதிதாக செல்கின்றாயா என்று யாரை எதிரியாக உன்னோடு வைத்திருக்கின்றாயோ அவர்கள் உனக்கு துரோகத்தை செய்ய துணிந்து விட்டார்கள். என் தங்க குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் அந்த செய்வினையை வைத்து என்ன செய்யலாம், உனக்கு எப்படி துரோகங்களை செய்யலாம், எப்படி உனக்கு அந்த செய்வினையை வைத்து உன் வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, உன் இல்லத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பார்ப்பதற்கு அவர்கள் எந்நாளும் தயாராக இருக்கின்றார்கள். நீ எங்கேயாவது வெளியில் செல்கின்றாயா அல்லது யாரை அழைக்கின்றாய்? யார் உன்னோடு நட்பு வைத்திருக்கின்றார்கள்? யார் உன்னோடு எதிரியாக நிற்கின்றார்கள் என்பதனை மட்டும் எந்நேரமும் அவர்கள் நோட்டமிட்டு கொண்டேதான் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை பற்றிய தகவல்கள் அதிகமாக தேவைப்படுகின்றது. உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என்று முழுமையாக அவர்கள் நினைத்துவிட்ட பிறகு உனக்கு செய்வினைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்து இதை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னுடைய இல்லத்திற்கு வந்தால் அங்கு ஏதேனும் பொருள்கள் கிடைக்குமா, அதை வைத்து செய்வினைகள் செய்யலாமா என யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பற்றி உன்னிடத்தில் சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நானும் முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும். என் தங்கமே, செய்வினைகள் செய்ய நினைப்பவர்களுக்கு அது மீண்டும் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எவன் ஒருவன் நல்ல எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்கின்றான் என்றால் அவனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அதுவே கெட்ட எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது அவன் வாழ்க்கையில் அப்படியே திரும்பி நடந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த தாயானவள் எந்நாளும் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது அவள் உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே நடத்த நான் விட்டுவிட மாட்டேன். என்ன அவர்கள் நினைத்ததையெல்லாம் நான் குடியிருக்கின்ற இல்லத்தில் செய்துவிட முடியுமா? ஆனாலும் அவர்களால் ஆன முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன் இல்லத்திற்குள் அடிக்கடி வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லை என்றாலும் அவர்கள் முன் வந்து ஏதேனும் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். உன்னை குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டு அதில் குளிர்காய நினைக்கின்றார்கள். அப்படி அவர்கள் உள்ளே வரும்பொழுது என்ன சொல்ல முடியும் என்று எதுவுமே சொல்லாமல் நீ அவர்களிடத்தில் முகம் கொடுத்து பேசாமல் விலகி சென்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவு உன்னோடு அவர்களை எல்லாம் உள்ளே அழைக்க வேண்டாம் என்று அடிக்கடி உனக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டு சண்டையிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அந்த எச்சரிக்கையானது இந்த அம்மா மூலமாகத்தான் அவர்கள் வாயிலிருந்து வருகின்றது என்பதனை இன்னமும் நீ புரிந்து கொள்ளவில்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரிந்தாலும் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். வீட்டுக்குள் வருகின்ற ஒருவரை வெளியே போ என்று எப்படி சொல்வது என்று நினைக்கின்றாய் அல்லவா? நீ நினைப்பது தவறில்லை. ஆனாலும் இவர்களால் உனக்கு கெடுதல் நடக்கப் போகின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை நீ செய்யக்கூடாது அல்லவா?
அது மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அல்லவா என் தங்கமே. அதனால் எந்த சூழ்நிலையில் உனக்கு செய்வினைகளை செய்ய நினைப்பவராக இருக்கட்டும், எந்தெந்த வகையிலும் நீ கெட்டுப்போக வேண்டும் என்று, உனக்கு செய்வினைகள் செய்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்களை விட்டு நீ விலகி நிற்க வேண்டும் என் தங்கமே. அம்மா சொன்னவுடன் பயப்பட தேவை கிடையாது. அம்மா உன்னோடு இருந்து உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். ஆனாலும் இவர்களிடமிருந்து நீ சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயம். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் எதை செய்துவிட்டு போகட்டும். எதையும் செய்துவிட்டு போக முடியாது. அவர்கள் செய்வதை செய்து கொண்டு இருக்கட்டும். இறுதியில் யார் ஜெயிப்பார்கள் என்பதனையும் நீ தெளிவாக புரிந்து கொள் என் தங்கமே. அவர்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய வலிமை உன் அம்மாவினிடத்தில் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் எத்தனையோ முறை எச்சரிக்கை கொடுத்தும் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இதை செய்கின்றார்கள் அல்லவா. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இதையெல்லாம் கேட்காதது போல் அவர்கள் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னுடைய வீட்டிற்குள் வந்து அங்கு என்ன இருக்கின்றது, அங்கு என்ன நடக்கின்றது, இங்கு என்ன இருக்கின்றது என்று எப்பொழுதுமே அவர்கள் நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களால் எதையும் சாதிக்க முடியாவிட்டாலும் சின்ன சின்ன விஷயங்களில் உன்னுடைய மனதை குழப்பிக்கொண்டும் விடுவார்கள். துன்பங்களை கொடுத்து இருப்பார்கள். அதற்காகவெல்லாம் நீ ஒரு பொழுதும் தயங்கி நிற்காதே. இவர்களை அடையாளம் கண்டு கொண்டு இதற்கு பிறகு இவர்களுடைய உறவு தேவைதானா, இவர்களிடத்தில் எப்படி பழக வேண்டும், இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்தெந்த இடங்களில் இவர்களை தவிர்த்துவிட வேண்டும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான சந்தர்ப்பங்களை நான் கொடுப்பேன் என்பதனையும் நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே என் தங்கமே. உனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய அந்த 2 பெயர்களினுடைய முதலெழுத்தை நான் உனக்கு சொல்கின்றேன். இதில் முக்கியமான ஒருவரை தூண்டிவிடுபவரின் பெயர் என்ன தெரியுமா என் தங்கமே? ஒரு பெயர் கா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றது. இந்த வரிசையில் வருகின்ற ஒரு எழுத்தாகவும் அவர்களுடைய பெயர் இருக்கலாம் என்பதனை நீ தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்ய நினைக்கின்ற மனதிற்குள் அவர்களுக்குள் கெட்ட எண்ணங்களை விதைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் அவர்கள் அந்த முயற்சிகளை தொடங்கவில்லை. இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்ற யோசனை மட்டும் அவர்களுக்குள் பலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீ அழ வேண்டும், உன்னுடைய அழுகையை காண வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். உன்னை கண்டால் அவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். அது என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சிற்கு மட்டுமே உகந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னிடத்தில் சொல்ல வேண்டும். இவர்கள் எல்லாம் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன் என்று வாயில் மட்டும்தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். செய்வதற்குரிய தைரியம் அவர்களுக்கு இல்லை. என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி.